குட் மார்னிங். போன வகுப்பில் நாங்கள் மெக்னீசியத்துக்கும் அமிலத்துக்குமான தாக்கத்தில் அமிலத்தின் செறிவு தாக்க விதத்தை எவ்வாறு பாதிக்குது என்பது ஒரு பரிசோதனை மூலம் பார்த்து நாங்கள் அந்த பரிசோதனையின் அடிப்படை அறிவு எங்களுக்கு மிக முக்கியம். நான் உங்களை திருப்பி சொல்லியிருக்கிறேன். இந்த பரிசோதனையில் நாங்கள் தியரட்டிக்கலாக கதைக்கிற சில விஷயங்கள்ல இருந்து வேறுபட்ட முறைகளில் இந்த தாக்க விதங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். அதே மாதிரி செறிவுகளையும் அந்த மாதிரி தான் கணிச்சு கொள்கிறோம். இப்போ நாங்கள் முதலாவது பரிசோதனையை சரியாக விளங்கிட்டோம்னா அடுத்தடுத்த பரிசோதனைகள் எங்களுக்கு சிக்கல் தன்மையாக இருக்காது. நாங்கள் இன்றைக்கு இன்னொரு தாக்கத்தை வேறொரு அளவீட்டை பயன்படுத்துவதன் மூலம் தாக்க விதத்தை பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாயுவினுடைய கனவளவை அளவிடுவதன் மூலம் தாக்க விதத்தை கருத்தில் கொண்டோம். இப்போ நாங்கள் வேறொரு முறை தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பரிசோதனை இலக்கம் 2, பரிசோதனை இலக்கம் 2 நோக்கம் Na2H2O3 இருக்கும். Na2H2O3 இருக்கும். Na2H2O3 இருக்கும். Na2H2O3 இருக்கும். HCl இருக்கும். HCl க்கும் இடையிலான தாக்கத்தில் Na2H2O3 க்கும் HCl க்கும் இடையிலான தாக்கத்தில் Na2H2O3, HCl ஆகியவற்றின் செறிவுகள் தாக்க வீதத்தை பாதிக்கும் விதத்தை காட்டல் அல்லது அறிதல். நோக்கம் இதுதான். Na2H2O3 க்கும் HCl க்கும் இடையிலான தாக்கத்தில் Na2H2O3 HCl ஆகியவற்றின் செறிவுகள் தாக்க வீதத்தை பாதிக்கும் விதத்தை காட்டல் அல்லது அறிதல். பிராக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுங்க. Na2H2O3, HCl சார்பான தாக்க வரிசையை துணிதல். ஒரு தாக்கத்தில் தாக்கின செறிவு தாக்க விதத்தை எவ்வாறு பாதிக்குது என்பதை அறிவதன் மூலம் அவர் சார்பான வரிசையை நாங்கள் அறிய முடியும். சரிதானே? அப்ப தேவையானவை 0.1 m Na2H2O3 கரைசல், 0.1 m Na2H2O3 கரைசல், 2.0 மூல் டெசிமீட்டர் -3 HCl அமிலம், நிறுத்த கடிகாரம், கொதிகுழாய்கள், ஐம்பது சென்டிமீட்டர் கனம் முகவை, அளவுச்சாடிகள், மாபிள் தட்டு தேவை. மற்றது கொனிக்கல் ஃப்ளாஸ்க் என்றால் கொஞ்சம் நல்லம். நாங்கள் ஆய்வு கூடத்தில் பரிசோதனை செய்தால் ஓரளவுக்கு நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளலாம். சரி, இதுல என்ன மாதிரி நாங்கள் இந்த தாக்கத்தின் தாக்க விதத்தை அளவிட போறோம் என்பதை முதல்ல பார்த்துட்டு நாங்கள் பரிசோதனை விடயங்களை பற்றி கதைக்கலாம். இப்போ நாங்கள் மெக்னீசியத்துக்கும் ஐதர்சனுக்குமான தாக்கத்தில் HCl-க்குமான தாக்கத்தில் HCl செறிவு தாக்க விதத்தை எவ்வாறு பாதிக்குது என்பதை அளவிடுவதற்காக செறிவு மாற்றத்திற்கு 10 மில்லிலிட்டர் ஐதர்சன் வாயுண்ட கனவளவு எடுக்கிறதுக்கான நேரத்தை அளவீடு செய்தாங்க. இந்த தாக்கத்துல நாங்கள் என்ன மாதிரி இந்த தாக்க விதத்தை அளவிட போறோம் என்று பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே அந்நியங்களுக்கான சோதனையில படிச்சிருக்கிறோம். Na2H2O3 சக HCl ஒரு அமிலத்துக்கும் தயோசல்பேட்டுக்குமான தாக்கத்துல எங்களுக்கு மஞ்சள் நிற
கூழ்கந்தகம் விளைவாகும் என்று சொல்லி பார்த்திருக்கோம். இந்த தாக்கம் எங்களுக்கு தெரியும். இந்த தாக்கத்துல கந்தகம் உருவாகும். இந்த பரிசோதனையில நாங்கள் தாக்க வீதத்தை அளவிடுவதற்காக தெரிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக உருவாகிற கந்தகத்தின் வீழ்வடிவின் அளவு காணப்படுகிறது. நாங்கள் இங்க வீழ்வடிவை அடிப்படையாக கொண்டு தாக்க வீதத்தை அளவிடலாம். தாக்க வீதம் R சமன் செறிவு மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம், இங்க நாங்கள் கந்தகத்தின் செறிவு மாற்றத்தை கருத்தில் கொள்ளலாம். உருவாகிற கந்தகத்தின் செறிவு மாற்றத்தை கருத்தில் கொள்ளலாம். எல்லா பரிசோதனைகளையும் ஒரே அளவு கந்தகம் வாரதுக்கு எடுக்கிற நேரத்தை நாங்கள் அளவீடு செய்வோமாக இருந்தால் R நேர்வித சமன் 1/T என எடுத்துக்கொண்டு நாங்கள் வரைவை கீறலாம். அப்ப எல்லா பரிசோதனைகளையும் ஒரே அளவு கந்தகம் உருவாகுவதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். போன பிராக்டிகல்ல பார்த்து நாங்கள் 10 சென்டிமீட்டர் கனம் ஐதரசன் வாயு எல்லா பரிசோதனையிலையும் சேகரிக்கப்படுங்களா நாங்கள் நேரத்தை எடுத்தோம். சரிவா மாத்தி அந்த 10 சென்டிமீட்டர் கனம் ஐதரசன் வாயுவை தருவதற்கான நேரத்தை அளந்தோம். அப்ப இந்த பரிசோதனையிலையும் குறித்த செறிவுடைய கந்தகம் உருவாகுவதை எல்லா பரிசோதனையிலையும் தொடர்ந்து மாறிலியாக பேணினோமாக இருந்தால் நேரம் தாக்க வீதத்தோட நேர்மாறு வீத சமனான தொடர்புல காணப்படும். அப்ப அங்க சொன்னது போல R நேர்வித சமன் 1/T என்ற தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் வரைவுகளை கீறலாம். அப்ப எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு கந்தகம் உருவாகுவது என்பதை எவ்வாறு அளவிடுவது என்பது அந்த பிராக்டிகல்ல இருக்கிற உண்மையான இடர்பாடு. இங்க உருவாகிற கூழ்கந்தகம் நாங்கள் 6 பரிசோதனை செய்தால் 6 பரிசோதனையிலையும் ஒரே அளவு வருவது என்பதை எவ்வாறு நாங்கள் உறுதிப்படுத்துவோம்? கவனிங்க. நான் இந்த Na2H2O3க்கும் அமிலத்துக்குமான தாக்கத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். சில கண்காட்சிகள்ல சூரியனுடைய அஸ்தமனத்தை காண்பிப்பதற்காக இதை பயன்படுத்துவார்கள் சொல்லி, ஒரு நீர் தொட்டிக்கு பின்னால மிகவும் பிரகாசமான ஒரு மின்குமலை பொருத்தி அந்த நீர் தொட்டிக்குள்ள டயோசல்பேட் எடுத்து அமிலத்தை சேர்த்தால் அங்க கந்தகம் வாரதால இந்த கூழ்கந்தகம் ஒளி ஊடுருவும் தன்மை அற்றது, ஒளியை புக விடாது. அப்ப இது ஒளியை தடுக்கும். அப்ப கந்தகம் உருவாகி கொண்டிருக்க அந்த நீர் தொட்டியை தாண்டி வெளியில வார ஒளியின் அளவு குறையும் போது எங்களுக்கு சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு தோற்றப்பாடு உணரப்படும். அப்ப கூழ்கந்தகம் ஒளியின் ஊடுருவலை தடுக்கும். அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு கந்தகம் உருவாகிறதை நாங்கள் உறுதிப்படுத்த போறோம். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு கொதிகுழாயில கொஞ்சம் Na2H2O3 எடுக்கிறோம். Na2H2O3 நிறமற்ற கரைசல். இன்னொரு கொதிகுழாயில அமிலம் எடுக்கிறோம். அமிலமும் நிறமற்றது. இந்த ரெண்டையுமே நாங்கள் ஒரு கூம்பு குடுவை ஒன்றுக்குள்ள சேர்த்தால் இங்க என்ன உருவாகும்? மஞ்சள் நிற கந்தகம் உருவாகும். அப்ப இந்த டெக்னிக் என்னன்னு சொன்னால், ஒளி ஊடுருவுற திறனை அடிப்படையாக கொண்டு எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு கந்தகம் வாரதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த முகவைக்கும் கண்ணுக்கும் இடையிலான தூரத்தை மாறிலியாக வைத்து முகவைக்குள்ள Na2H2O3 எடுத்து அந்த முகவையை வெள்ளை நிற மாபிள் தட்டின் மேல் வைத்து அந்த மாபிள் தட்டின் மேல் வெள்ளை தாளி புள்ளடி அடையாளம் இட்டு அதற்கு கீழே வைத்தோமாக இருந்தால் இந்த புள்ளடி அடையாளம்
பார்வையாளருக்கு மிக தெளிவாக தெரியும். காரணம் Na2H2O3 நிறமற்ற கரைசல். சொல்றத கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த முகவைக்குள்ள அல்லது கூம்பு குடுவைக்குள்ள டயோசல்பேட் எடுத்து வெள்ளை தாளில் கருத்த மையினால் புள்ளடி அடையாளமிடப்பட்ட கடதாசியை வெள்ளை மாபிள் தட்டின் மேல் வைத்து அதன் மேல் முகவியை வைக்கும்போது அந்த வெள்ளை தாளில் உள்ள கருத்த மையின் புள்ளடி அடையாளம் Na2H2O3 ஊடாக மேலே அவதானிப்பவர்களுக்கு தெளிவாக தெரியும். காரணம் Na2H2O3 நிறமற்ற கரைசல். இவர் ஒரு குறித்த தூரத்துல இந்த கண்ணை வச்சிருப்பாராக இருந்தால் அந்த தூரத்தை மாறிலியாக போடுவது. இது முதலாவது பரிசோதனை. Na2H2O3 எடுத்திருக்கோம், HCl எடுத்திருக்கோம். ரெண்டுக்கும் ஏதோ ஒரு செறிவுகள் இருக்கு. இதுக்குள்ள Na2H2O3 இருக்கு. அவதானித்துக் கொண்டிருக்கும் போது குறித்த அவதானி அமிலத்தை சேர்க்கும் போது தனது நிறுத்த கடிகாரத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது சேர்த்த கணத்தில இருந்து நேரம் அளவிட வலிக்கிட்டால் Na2H2O3 HCl இருந்தாலே கூழ்கந்தகம் உருவாகும். உருவாகிற கூழ்கந்தகம் இந்த கரைசல் முழுவதும் முதல்ல சீராகத்தான் பரவி இருக்கும். அது பிறகுதான் அடையும். தோன்றும் போது கரைசலின் எல்லா பகுதியிலையும் தோன்றும். அப்ப கூழ்கந்தகம் கரைசல்ல தோன்றுவதால அவதானிக்கு புள்ளடி அடையாளம் வந்து சிறிது சிறிதாக மறைய ஆரம்பிக்கும். ஒரு நிலையில் குறித்த புள்ளடி அடையாளம் மட்டுமட்டாக மறையும். அந்த நேரத்துல நிறுத்த கடிகாரத்தை நிறுத்தி அதற்கடுத்த நேரத்தை அளவீடு செய்து கொள்ளலாம். அதாவது வெள்ளை தாளின் மீது கருத்த மையினால் புள்ளடி அடையாளமிடப்பட்ட இந்த புள்ளடி அவதானிக்கு மட்டுமட்டாக மறைவதற்கு எடுக்கிற நேரம் பரிசோதனையில் அளவிடப்படலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த புள்ளடியை மறைக்கக்கூடிய கந்தகம் உருவாகின்ற சந்தர்ப்பம், இதுதான் செறிவு மாற்றம். இந்த கருப்பு மையினால போடப்பட்ட புள்ளடி இந்த கந்தகத்தால மறைக்கப்படுகின்ற கந்தகத்தின் அளவு அல்லது செறிவு, இதுதான் செறிவு மாற்றம். இதில் எடுத்த நேரத்தை குறித்து மற்றவருடைய செறிவை மாற்றி மீண்டும் இதே போன்று Na2H2O3 எடுத்து வேறொரு செறிவுடைய Na2H2O3 எடுத்து அதே அவதானி 6 பரிசோதனை செய்தால் 6 பரிசோதனையும் குறித்த ஒரு நபரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். காரணம், இவருக்குத்தான் தெரியும் எந்த கணத்துல தான் ஸ்டெப் வாட்ச் ஆன் பண்ணினேன், இது புள்ளடி மறைந்த அடுத்த கணத்துல ஆஃப் பண்ணினா அல்லது புள்ளடி மறைய போவதன் ஆஃப் பண்ணான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இந்த பரிசோதனைகள் 6ம் குறித்த ஒரு நபரால் மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே இடைவெளியில் இவர் கண்ண மேலகளை நகர்த்தினார் என்றால் ஊடுருவல் மாறிடும். அப்ப இந்த மட்டம் மாறாமல் இருக்குமாறு கண்ணை வைத்து மீண்டும் இந்த புள்ளடி அடையாளம் மறையெடுக்கிற நேரத்தை அளவிட்டால் அந்த செறிவு மாற்றத்திற்குரிய அடுத்த நேரம். ரெண்டு பரிசோதனைகளையும் புள்ளடி அடையாளம் மாற எடுக்கிற நேரம் என்பதால ரெண்டு பரிசோதனைகளையும் ஒரே அளவு கந்தகம் உருவாக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். பழைய புத்தகங்கள்ல புள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் புள்ளியை விட புள்ளடிக்கு பாயிண்ட் பண்ற இயல்பு கூட. அதனால நாங்கள் புள்ளடி என்று சொல்றது பொருத்தமாக இருக்கும். அதுல ஃபைனல் ஸ்கீம்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு என்றால் கருத்த மை அப்படின்னு சொல்லி என்றால் ஊடுருவலை தானே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தெளிவாக அந்த ஊடுருவல் தெரிஞ்சு மறைகிறத நாங்கள் உணரும். வெள்ளைத்தாள் பேக்ரவுண்டாக இருந்தால் எங்களுக்கு அது வினைத்திறனாக தெரியும். அப்ப இந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். வெள்ளைத்தாளில் கருப்பு மையினால்
புல்லடி அடையாளம் மறைய எடுக்கின்ற நேரம் ஒவ்வொரு பரிசோதனையிலையும் அளவிடப்படும். அப்ப இந்த தாக்கத்தினுடைய வீதத்தை நாங்கள் தாக்கின்ற செறிவு சம்பந்தமாக கருதும் போது இங்க Na2H2O3யும் தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும். Na2H2O3யும் தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும். HCl செறிவும் தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும். சரியா? Na2H2O3 செறிவும் தாக்க வீதத்தை பாதிக்கும். HCl செறிவும் தாக்க வீதத்தை பாதிக்கும். பரிசோதனை ஒன்றில குறித்த ஒரு தாக்கியினுடைய செறிவை மாற்றி மாற்றி பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர ரெண்டையுமே ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி பரிசோதனை செய்யலாம். முதல்ல நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் யாருடைய செறிவு தாக்க வீதத்தை பாதிக்க போகுது என்பதை நான் இந்த பரிசோதனையில அளக்க போறேன் என்று சொன்னால் அவருடைய செறிவை மாத்திரமே மாற்றி மற்றவருடைய செறிவை மாறாமல் பேட வேண்டியது பரிசோதனை செய்வ ஒவ்வொருவருடைய கடமை. விளங்கிக் கொள்ளுங்க. இதுல Na2H2O3 செறிவு தான் இந்த தாக்க வீதத்தை பாதிக்க போகுது என்பதை நான் அறிய போறனாக இருந்தால் அந்த அளவு பரிசோதனையிலையும் HCl செறிவு மாறிலியாக இருக்கக்கூடிய மாதிரி பரிசோதனையை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். HCl செறிவு ஒரு மாறிலியாக இருக்கக்கூடியவாறு பரிசோதனையை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். HCl செறிவு தாக்கத்தை பாதிக்கிறது நீங்க அறிய போறீங்கன்னா Na2H2O3 செறிவு மாறிலியாக இருக்கக்கூடிய மாதிரி பரிசோதனை திட்டமிட்டுக் கொள்ளவும். நாங்கள் போன பிராக்டிக்கல் HCl செறிவு மட்டும்தான் தாக்கத்தை பாதிச்சது. ஆகவே அவரை மாற்றி தாக்கத்தை அழுத்தம். அப்ப இந்த பரிசோதனை நீங்கள் திட்டமிடும் போது யாருடைய செறிவு தாக்கத்தை பாதிக்க போகுது என்பதை நீங்க முதல் தீர்மானிக்கணும். மற்றவர்களுடைய செறிவுகளை மாறிலியாக வைத்துக் கொண்டு குறித்த நபருடைய செறிவு குறித்த தாக்கியினுடைய செறிவை மட்டுமே மாற்றி 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 நீங்கள் இப்படி நீங்க 5 புள்ளி எடுத்தால் 5 புள்ளிக்கும் 1/T எது Na2H2O3 செறிவுக்கு நீங்க வரைய போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரைவில் இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த வரிசை M வந்து 0, இப்படி இருந்தால் M வந்து 1, வளைஞ்சா M வந்து 2. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வளைஞ்சால் நாங்கள் வரைவை மாத்திக்கிற வேண்டிய வளைஞ்சாங்களுக்கு குழப்பம் வரும். வரிசை 2 வரிசை 3 குழப்பம் வரும். ஆகவே நாங்கள் வரைவை வந்து செறிவுக்கும் டீக்கும் 1/Tக்கும் வரையாமல் மாற்றி வரையும். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட சிலபஸ்ல 2 வருஷம் வரைக்கும் தான் அநேகமாக நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கோம். 3வது வருஷம் பற்றி கதைக்கையில் குழப்பம் வந்தால் தீர்வு காணலாது இல்லை. அடுத்தமா இன்னொரு HCl சார்பாக காண போறீங்கன்னா இதே பரிசோதனை இதே திட்டமிடல் இதே அவதானம் ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று. Na2H2O3 செறிவை மாறா வச்சுக்கொண்டு HCl செறிவை மாற்றி இதே கிராஃபை வைக்கிறீர்கள். அப்போ நாங்கள் T அளப்போம் HCl செறிவுக்கு வரை இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இப்படி இருந்தா 0, இப்படி இருந்தா 1, இப்படி இருந்தா 10. பரிசோதனையின் அடிப்படை விஷயம் முதலாவது பரிசோதனை உங்களுக்கு சொல்லி இருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் தாக்க வீதத்தை அளவிட வேண்டுமாக இருந்தால் செறிவு மாற்றம் மட்டும் வேணும் என்று இல்லை, செறிவோடு தொடர்பட்ட சில கணியங்களையும் பயன்படுத்தி தாக்க வீதத்தை அளவிடலாம். அதெல்லாம் நாங்கள் முதலாவது பார்த்துறாங்க கிணவளவு மாற்றத்தை அளவீடு செய்வதன் மூலம் தாக்க வீதத்தை பார்க்கலாம். இப்ப நாங்கள் வீழ்வடிவின் அளவை அடிப்படையாக கொண்டு தாக்க வீதத்தை பார்க்கலாம். சரியா? ஓகே, நாங்கள் எழுதிட்டு மிச்ச விஷயத்தை பற்றி கதைப்போம். தேவையான பொருட்கள் எழுதியிருக்கிறீங்க. அடுத்தது முறை, செய்முறை. இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. இந்த தாக்கம் நீங்கள் அந்நியன்களுக்கான சோதனையில படிச்சிருப்பீங்கள். இதுல உண்மையா நிகர தாக்கம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால்
H2O3 2- H+ இது Na2H2O3 இருக்கலாம் அல்லது K2H2O3 இருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றி கதை இல்லை. எங்களுக்கு தேவை H2O3 2-. தாக்கத்தை போட்டு எழுதி கொள்ளுங்க. அட்டவணையில் உள்ள கனவளவு Na2H2O3 கரைசல் முகவை ஒன்றினுள் இடப்படும். அட்டவணையில் உள்ள கனவளவு Na2H2O3 கரைசல் முகவை ஒன்றினுள் இடப்படும். Na2H2O3 அடங்கியுள்ள முகவையை Na2H2O3 அடங்கியுள்ள முகவையை கருத்த மையினால் புள்ளடி அடையாளமிடப்பட்ட வெள்ளை கடதாசியின் மீது வைத்து பொருத்தமான கனவளவு HCl, நீர் சேர்த்து புள்ளடி அடையாளம் மறைய எடுக்கும் நேரம் அளந்து கொள்ளப்படும். இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை மிகவும் கவனமா பார்க்கணும். வெள்ளைத்தாள், கருத்த மை, புள்ளடி அடையாளம், முகவையை கொண்டு அதுக்கு மேல வைக்க மிக தெளிவாக தெரியும். காரணம் Na2H2O3 நிறம் இல்லை. அவதானி அனைத்து பரிசோதனையும் செய்ய வேணும். கண்ணை ஒரு மாறா மட்டத்துல வைத்து பரிசோதனை தொடர்ச்சியாக செய்யப்பட வேணும். அவர் என்ன கணத்துல நேரத்தை ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி எல்லா பரிசோதனையிலும் ஆரம்பித்தால் இந்த பரிசோதனை பிழைக்காது. அவர் நிறுத்துற நேரமும் என்ன என்பது அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி எல்லா பரிசோதனையிலையும் நிறுத்தினார் என்றால் ஓகே, நேரம் அவர் எடுத்துக்கொள்ளலாம். வேற ஆள் எடுக்க ஒரு ஆள் தொடக்கத்துல மறைய போகுதுன்ற ஸ்டாப் வாட்சை நிறுத்தி எடுக்கும். இன்னொரு ஆள் மறைஞ்சா பிறகுதான் நிறுத்தும். அப்ப அங்கேயே பிரச்சனை வரும். ஒரே பரிசோதனை மறைய போகுதுன்ற நிறுத்தினால் எல்லா பரிசோதனையிலும் மறைய போகுதுன்ற டைம்ல நிறுத்தி கொள்ளலாம். மறைந்த அடுத்த கணத்துல நிறுத்தினா எல்லா பரிசோதனையிலும் மறைந்த அடுத்த கணத்துல நிறுத்தி கொள்ளலாம். அது அவதானியின் பரிசோதனையின் உத்தி. சரியா? பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. கண்ணை முகவையிலிருந்து மாறா உயரத்தில் வைத்து அவதானிக்க வேண்டும். கண்ணை முகவையிலிருந்து மாறா உயரத்தில் வைத்து அவதானிக்க வேண்டும். இவ்வாறு அட்டவணையில் காட்டியுள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் புள்ளடி மறைய எடுக்கும் நேரம் அளந்து கொள்ளப்படும். புள்ளடி மறைய எடுக்கும் நேரம் அளந்து கொள்ளப்படும். புள்ளடி மறைய எடுக்கும் நேரம் அளந்து கொள்ளப்படும். இந்த அட்டவணை இருக்கா போட்டுக்கொள்ளுங்க. 0.1 m Na2H2O3 கரைசல் H2O எல்லாமே சென்டிமீட்டர் கணத்தில் இருக்கும். HCl கரைசல் கனவளவு மறைய எடுக்கிற நேரம் T செகண்ட் அலகு. இது நாங்கள் 1/T ஆக மாற்றிக்கொள்வோம்.
முதலாவது பரிசோதனையில Na2SO3 கனவளவு 25 மில்லியாக எடுக்கப்பட்டிருக்கு. நீர் சேர்க்கப்படவில்லை. எடுக்கப்பட்ட HCl கனவளவு 5.0 மில்லி. இந்த சந்தர்ப்பத்தில் புள்ளடி அடையாளம் மறையெடுத்த நேரம் T1. இந்த சந்தர்ப்பத்தில் புள்ளடி அடையாளம் மறையெடுத்த நேரம் T1. இந்த பரிசோதனை தொகுதியை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். இரண்டாவது பரிசோதனைக்காக 20 மில்லி Na2SO3 எடுக்கிறேன். இதுல நான் Na2SO3 செறிவுதான் தாக்க விதத்தை பாதிக்க போகுது என்பதை தீர்மானிக்கணும். அதனாலதான் இது இந்த கனவளவை மாற்றுறேன். அப்படின்னு சொன்னால் HCl கனவளவை மாத்திராது. HCl சரி மாறக்கூடாது. நான் உங்களுக்கு முதலாவது பரிசோதனையை தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். இறுதி கரைசலின் மொத்த கனவளவை மாறாது பேணுவதன் மூலம் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கனவளவு இறுதியில் உள்ள செறிவிற்கு நேர்வீத சமனாக பேணப்படுது என்று சொல்லி அதுல நோட்ல தந்திருக்கேன். திருப்பி வாய்ச்சி பாருங்க. ஆகவே முதலாவது தொகுதியின் கனவளவு 30 சென்டிமீட்டர் கனம். இது 20, இது 25 மில்லி. வெள்ளாட்ட செறிவும் மாறும். மொத்த கனவளவை மாறாது பேணுவதற்காக இதுல 5 மில்லி நீர் சேர்க்க வேண்டும். இப்ப இவருடைய பரிசோதனையில 30 மில்லி தான் இறுதிக்கனவளவு. இவருடைய 30 மில்லி. 30 மில்லிக்கான 5 மில்லி முதலாவது பரிசோதனை. இப்ப 30 மில்லிக்கான 5 இருக்கு. அப்ப HCl செறிவும் மாறாது. ஆனா 30 மில்லியில இங்க 25 மில்லி இருக்கு, இதுல 20 இருக்கு. அப்ப இவரோட இவருக்கு செறிவு குறையும். இப்ப உங்களுக்கு புள்ளடி அடையாளம் மாறிய ஒரு நேரம் எடுக்கும். இது T2. இதெல்லாம் நீங்க பரிசோதனையில அளவுற நேரங்களாக. மூன்றாவது பரிசோதனையில நாங்கள் 15 மில்லி எடுக்கிறோம். இவரை நான் மாற்றக்கூடாது. ஆகவே இது 5. அப்ப மொத்த கனவளவு 30 மில்லி ஆகக்கூடியவன் நீர் சேர்க்கணும். இது 20. அப்ப 10 மில்லி நீர் இதுல நான் சேர்க்க வரும். இப்ப உங்களுக்கு ஒரு நாலாவது பரிசோதனை. இவரை 10 மில்லி ஆக்குறேன். இவரை நான் மாத்திராது. இவர் 5 தான். இதை நான் 15 மில்லி ஆக்க வேண்டும். மொத்த கனவளவு மாறாது பேண வேணும் என்பதற்காக காட்சி வடித்த நீரை எடுக்கிறேன். இப்ப எனக்கு வேறொரு நீரம் கிடைக்கும். T4. இது 5வது பரிசோதனை. இது 5 மில்லி. இதுல 5 மில்லி. நாங்கள் இங்க 20 மில்லியை நீர் எடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்த அட்டவணையின்படி நாங்கள் பரிசோதனை குழாய்கள்ல ரசாயன பதார்த்தங்களை எடுத்து தயார் நிலையில் வைத்திருப்போமாக இருந்தால் ஒவ்வொரு தொகுதியையும் எடுத்து நேரத்தை அளந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்கள் வரைவு கிரகங்களுக்கு 1/T தானே வரும். 1/T1, 1/T2, 1/T3, 1/T4, 1/T5. எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு கந்தகம் உருவாகிறதால R = ΔS/ΔT. எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு கந்தகம் உருவாகிறதால இது ஒரு மாறிலி. R நேர்வீத சமன் 1/T. வரைவு தாக்க வீதத்துக்கும் செறிவுக்கு தான் வரைய போறோம். ஆனா வீதத்துக்கு வரைய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் 1/T நேர்வீத சமனாக இருக்கு. மொத்த கனவளவை நான் மாறாது பேணுவதன் மூலம் செறிவை கனவளவுக்கு நேர்வீத சமனாக கொண்டு வரலாம். ஆகவே நான் வரைய வேண்டிய வரைவு R எதிர் Na2SO3 செறிவு. இந்த வரைவு தான் நான் வரைய வேணும். ஆனா நான் உண்மையில பரிசோதனையில வரைய போற வரைவு 1/T எதிர் V Na2SO3 வரைவு. இந்த முடிவு சாதாரணமாக எடுக்க முடியாது. சில நிபந்தனைகள் தான் எடுக்கலாம். எல்லா பரிசோதனையிலே ஒரே அளவு கந்தகம் உருவாகிறத நான் உறுதிப்படுத்திக் கொள்றேன். அதனால 1/T என்று எடுக்கிறேன். இறுதி கரைசலின் மொத்த கனவளவை மாறாது பேணுறேன். அதனால ஆரம்பத்தில் எடுத்த கனவளவு இறுதியில் உள்ள செறிவுக்கு நேர்வீதம் இருக்கு. அதனால இதுல கனவளவு எடுக்கிறேன். இனி இந்த வரைவில் உங்களுக்கு என்ன கனவளவும் தெரியும், நேரமும் பரிசோதனையில் அளவிட்டிருக்கீங்க. வரைவின் வடிவத்தில் இருந்து நீங்கள் வரிசையை காணலாம். சரியா? அட்டவணையை போட்டுக்கொள்ளணும். இதுல கீழே எழுதுங்கோ. இந்த 5 பரிசோதனை நான் தந்திருக்கிறேன். இந்த தாக்கத்திற்குரிய வீத விதி எழுதிக்கு R = K
Na2S2O3 எம்மாம் அடுக்கு HCl இன்னாம் அடுக்கு நீங்க எழுதியிருப்பீர்கள். எல்லா பரிசோதனையிலையும் HCl சரிவு ஒரு மாறிலியாக இருக்கிறதால இந்த தாக்கத்தினுடைய தாக்க வீதம் R KHCl சரிவின் என்னாம் அடுக்கு உலகமே ஒரு மாறிலியாக இருக்கு. Na2S2O3 சரிவுல தான் தாக்க வீதம் தாங்கி இருக்கு. வரைவு வரைவதன் மூலம் வெளிக்கொள்ளுங்க. உண்மையில வரைய வேண்டிய வரைவு தான் R எதிர் Na2S2O3 சரிவு வரைவு. ஆனால் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் 1/T எதிர் VNA2S2O3 வரைவுக்கு வரலாம். கிளியர் இருக்கும். வரைவு வரைவதன் மூலம் Na2S2O3 செறிவு தாக்க விதத்தை பாதிக்கும் முறையை அறிந்து கொள்ளலாம். வரைவு வரைஞ்சாதான் தெரியும். வரைவு வரைவதன் மூலம் Na2S2O3 செறிவு தாக்க வீதத்தை பாதிக்கும் விதத்தை அறிந்து கொள்ளலாம். இதில் Na2S2O3 என்று சொல்லலாம், அல்லது S2O3 2- என்று சொல்லலாம். தாக்கம் S2O3 2- H+ தான் நடக்குது. அட்டவணை அழிக்கிறேன். கொள்ளுங்க. R எதிர் Na2S2O3 சரிவு தான். ஆனால் நாங்கள் 1/T எதிர் VNA2S2O3 தான் வரைவு கீற போறோம். வரைவில் நீங்க R என்று கருதினா என்ன, 1/T என்று கருதினா என்ன, இங்க Na2S2O3 கனவளவு தான் நான் கீற போறேன். எனக்கு தெரியாது, எல்லாம் 1/T அளந்து வச்சிருக்கேன். வரைவின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. வரைவுக்கு தரவு இருந்தால் தான் தெரியும். அப்போ இது இப்படி இருந்தால் M பூஜ்ஜியம் இருக்கும். இதே 1 இது இன்னும் வளையலாம். வளைஞ்சால் பார்ப்போம். இதே பரிசோதனை முறைதான். இனி நாங்கள் Na2S2O3 சரிவை மாறாமல் வச்சுக்கொண்டு HCl சரிவை மாற்றுவதன் மூலம் நாங்கள் HCl சார்பான வரிசையும் செய்யலாம். இந்த பரிசோதனை தான் அடுத்தது. அட்டவணையை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. சரி, விரைவில் இருந்து வரிசை துணியலாம், இல்லை சரி எவ்வாறு பாதிக்குதுன்னு சொல்லலாம். வெளிக்கொள்ளுங்க. மேற்படி பரிசோதனையானது Na2S2O3 செறிவை மாறாமல், மேற்படி பரிசோதனையானது Na2S2O3 செறிவை மாற்றாமல் HCl செறிவை மாற்றி மீள செய்யப்படும். HCl செறிவை மாற்றி மீள செய்யப்படும். அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அதே அட்டவணை தான். சைவரசம் ஒரு எண் Na2S2O3 நீர் HCl காலம் 1/T. இது T. எல்லா பரிசோதனையிலையும் 25 மில்லி Na2S2O3 எடுக்கப்படும். முதலாவது பரிசோதனை நீர் சேர்க்கப்படையில இதுல 5 மில்லி T1 என்று விட. இது மாற்றக்கூடாது. இதுல நாங்கள் மாத்திரம் 4 மில்லி ஆக்குறோம். இதுல 1 மில்லி சேர்க்கிறோம். நீர்ல 1 மில்லி சேர்க்கிறோம். T2 இது 20 T5. இதை நாங்கள் 3 மில்லி ஆக்குறோம். அப்ப இது 2 மில்லி வேணும். இது T3. எல்லாம் பரிசோதனையில் அளவிடக்கூடியது. இது முதலாவது பரிசோதனை, 2வது பரிசோதனை, 3வது பரிசோதனை, 4வது பரிசோதனை. 25 மில்லி. இது 2 மில்லி. இதை 3 மில்லி ஆக்குறோம். இது T4.
எல்லாம் நீங்க 1 ஓவர் பார்க்கலாம். முதல் சொன்னது போல இங்க NA2SO3 சரிவு மாறையில, ஆகவே இந்த தாக்கத்தின் தாக்க விதத்தை HCl சரிவு தான் பாதிக்கும். மொத்த கனவளவு மாறாமல் இருக்கிறதால இவருடைய கனவளவு சரிவுக்கு நேர்வீத சமனாக இருக்கும். இறுதியில் உள்ள சரிவுக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப 6க்கும் HCl சரிவுக்கு தான் வரைய வேணும். ஆனால் எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு கந்தகம் தோன்றது கிடக்கிற நேரம் கருத்தில் கொள்ளப்படுவதால 1/T எடுக்கலாம். இறுதி கரைசலின் கனவளவு சமனாக பேணப்படுவதால எடுக்கப்பட்ட கனவளவு சரிவுக்கு நேர்வீத சமனாக எடுத்துக்கொள்ளலாம். விரைவு கிரேக 1/T எதிர் VHCl வரைவதன் மூலம் வரைவின் வடிவத்தில் இருந்து வரிசையை துணியலாம். வரைவு கீர்னா தான் தெரியும் வரிசை. சரியா? வழி கொள்ளுங்க. ஒன் ஓவர் டி எதிர் PHCl வரைவின் வடிவத்தில் இருந்து 1/T எதிர் VHCl வரைவின் வடிவத்தில் இருந்து HCl செறிவு தாக்க வீதத்தை பாதிக்கும் முறையை அறிந்து கொள்ள முடியும். அதாவது வரிசையை கண்டுபிடிக்கலாம். நான் தந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புத்தகத்துல இந்த பரிசோதனை சார்பாக ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கு. அதுக்குள்ள செய்யுங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஜாயின் பண்ணணும். அந்த கேள்வியில பாருங்க, Na2SO3 சக 2 HCl இந்த தாக்கம் தந்திருக்கு. வேல்யூ எல்லாம் தந்திருக்கு. பெருமானங்களோட தந்திருக்கிறதால நாங்கள் வரைவு கீறலாம். நீங்கள் வரைவு கீறி காணலாம், அல்லது நான் சொன்ன முறையின் மூலமாக காணலாம். வரைவுக்கு பொருத்தமாக இருந்தால் வரைவுக்கு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நான் கணித முறை மூலமாக வரிசை துணியக்கூடிய முறையை பற்றி மெக்னீசியத்தின் இதில் சொல்லியிருக்கேன், பரிசோதனையில் செய்து பாருங்க. அப்போ நான் இதோட இந்த லெசன் நிப்பாட்டின 5வது நிமிஷம் சரியா ஜாயின் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ 10-16 எந்த பிசியின் படி, ஆகவே 21 இடையில ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண 5 நிமிஷம் இன்னும் மேலே எழுதிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை. ஒரு கேள்வியை ஃபுல்லாக முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் டைமுக்கு ஜாயின் ஆகுங்க. சரியா?